எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீட் வர மாட்டேதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் வேணும் இல்லை? வாங்க சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஏன் இந்த நம்ம லெஃப்ட் ஹேண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்? நீங்கள் ஜஸ்ட் யோசிப்பாங்க, உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து 100% பவரில் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்தளவு ஃபாஸ்ட்டாக வாசிக்க முடியுது. பட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு 50% தான் வருது, ஒரு 70% தான் வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு கையுமே நல்ல ஒரே டெம்போவில் ஒரே ஸ்பீட் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்டு எவ்வளோ பவர் நீங்கள் வாசிக்க முடியுதோ அதேமாதிரி அதே சேம் பவரை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வரலாம். ஸோ ஒரே டைமில் ரெண்டு கையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும். நீங்கள் வாசிக்கிற பிளேயிங்கில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். அது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எக்ஸசைஸோ இல்லை உங்களுக்கு டஃப்பானதோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வராட்டி நீங்கள் மட்டும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்மள மாதிரி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே பாத்தில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரகிளாக வந்திருக்கும். பட் போக போக அதை டெடிகேட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் அவங்க கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களாலே வாசிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்களாலே வாசிக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா ட்ரிப்ளெட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், 16th நோட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ப்ரோக்கன் ட்ரிப்ளெட்ஸ், ப்ரோக்கன் 16th. நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிங்கன்னா ஈஸியாக அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸில் எல்லாமே நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. பட் எவ்ரி டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்குள்ள நோட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸசைஸ் இதில் பார்த்துட்டு மற்ற எக்ஸசைஸை நீங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ட்ரிப்ளெட்ஸில் இருக்குது. இது பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு லைன் நடுவில் போகுது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலே இருக்கிறது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்க போகிறோம், லைனு கீழே இருக்கிறது நம்ம ரைட் ஹேண்டில் வாசிக்க போகிறோம். அப்புறம் அதில் SW அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்ன்றது ஸ்ட்ராங் ஹேண்டு, டபிள்யூன்றது வீக் ஹேண்டு. நம்மள மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ராங் ஹேண்ட் எல்லாமே கீழே போட்டிருக்கேன். அதாவது கீழே இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்டு. ஓகே, டபிள்யூ வந்து மேலே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு. சப்போஸ் நீங்கள் யாராவது லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ட்ரிப்ளெட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட். ஃபஸ்ட்டு கவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஹேண்ட், ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங். ஸோ 1, தென் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வரது எல்லாமே டபிள்யூ லெஃப்ட் ஹேண்டில் வருது. ஓகே, நம்ம இதை சேர்ந்து ட்ரை பண்ணோன்னா 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட், 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட், 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம ஆக்சுவலி பண்ணும்போது நீங்கள் நார்மல் ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம மாறி பண்ணிட்டு இருப்போம். இதில் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம வாச கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் தான் நம்ம ரைட்டில் வாசித்தோம், மற்ற கவுண்ட் எல்லாமே நம்ம லெஃப்ட்டில் வாசிக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு நம்ம ஃபோக்கஸாக பண்ணும்போது முடிஞ்ச அளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் நிறைய தடவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேர்ந்து ட்ரை பண்ணலாம். 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட், 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட், 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட், 1 ட்ரிப்ளெட், 2 ட்ரிப்ளெட், 3 ட்ரிப்ளெட், 4 ட்ரிப்ளெட். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே இருக்க போது. அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், அங்கே போய் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்று 16th நோட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். 16th நோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். 4 கவுண்ட்ஸ் இருக்க போகுது, 1E and 2E and 3E and 4E and. இதில் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபஸ்ட்டு கவுண்ட் மட்டும் நம்மளுக்கு ரைட் ஹேண்டில் இருக்குது, மற்ற வர எல்லா கவுண்ட்ஸுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னா 1E and 2E and 3E and 4E and 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 4 1 2 3 4 1. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோக்கன் ட்ரிப்ளெட்ஸ்குள்ளே போகிறோம். ட்ரிப்ளெட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பீட்டுக்குள்ளே 3 கவுண்ட் வரப்போகுது. பட் ப்ரோக்கன் ட்ரிப்ளெட்ஸ்னால ஒரு கவுண்ட்டோ இல்லை 2 கவுண்ட்டோ மிஸ் ஆகி வரப்போகுது. அது ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் 1 ட்ரிப்ளெட் எடுத்திங்கன்னா 1 மிஸ் ஆகிருக்கலாம், இல்லாட்டி 1 ட்ரிப்ளெட்டில் ட்ரிப் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ 1 லெட் 2 லெட் அப்படி வரும். இல்லாட்டி லெட் மிஸ் ஆனிச்சுன்னா 1 ட்ரிப் 2 ட்ரிப் 3 ட்ரிப் இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்கன் ட்ரிப்ளெட்டில் ஃபஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சிம்பிள் வருதில்ல, அதுக்கு என்ன மீனிங்னா அந்த ட்ரிப் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் கவுண்ட்டில் அந்த ட்ரிப் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ இப்போது 1
triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet, 1 2 triplet, 3 triplet, 4 triplet. First count மட்டும் நம்மளுக்கு ரைட் ஹேண்டில் இருக்குது. 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet, 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet, 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet, 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாம். 1 triplet, 1 1 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து broken 16th நோட்ஸ்குள்ளே போக போகிறோம். broken 16th இப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 1 E and A அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கவுண்ட் மட்டும் பாருங்கள், அதாவது E மட்டும் இல்லை. அப்போ எப்படி வரப்போகுது நம்ம கவுண்ட்டு? 1 E and A, 1 E and A, 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A. சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A, 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A, 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A, 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1. ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி டைம் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்கள் ஸ்டிக் கிரிப்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிக் கிரிப் எப்படி பிடிக்கணும், ஸ்டிக் எப்படி நம்ம ஃப்ரீயாக பிடிக்கணுன்றது நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கிறோம். அந்த கார்டு ஒன்று காமிக்கிறீங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்ல கிரிப் நீங்கள் லூஸாக வச்சு நீங்கள் வாசிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளேயிங்கில் ஒரு சேஞ்ச் இருக்கும். கிரிப் ரொம்ப டைட்டாக வச்சு வாசிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரொம்ப டைட்டாக வச்சு வாசினா சில பேர்லாம் இப்படி வச்சு வாசிக்கிறோம். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வாசினா நல்லா அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நல்லா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மோஷன் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மோஷன் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கர்ஸ் நல்லா ஒர்க் கொடுங்க, கண்டிப்பாக உங்களால் ஃபாஸ்ட்டாக வாசிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பண்ணுற ஒர்க்கில் கொஞ்சம் உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் எடுக்கிறதோ, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, டோர் திறக்கிறது, டோர் மூடுறது, இந்தமாரி காரியங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மோஷன்ஸும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீட் ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வர ஃபியூச்சர் வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம எடுத்து தனியாக ஒரு வீடியோ அதுக்குன்னு நம்ம போடலாம். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஈச் எக்ஸசைஸ்க்கு இப்போ ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் ட்ரிப்லெட் எடுக்கிறீங்கன்னா ட்ரிப்லெட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு 1 minute, செகண்ட் எக்ஸசைஸ்க்கு 1 minute, தேர்ட் எக்ஸசைஸ்க்கு 1 minute, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு டாப்பிக்கும் ஒரு டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் டெய்லி ஒரு 10 minutes 15 minutes பண்ணிங்கன்னா ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஓவராலாக நீங்கள் ஒரு 1 month நீங்கள் சீரியஸாக டெடிக்கேட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். லாஸ்ட்டில் மறக்காமல் மெட்ரோனமோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெட்ரோனமோட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் கோல் செட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் 60லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு 70 பண்ணுறீங்க, அடுத்த நாள் 80 பண்ணுறீங்க, 90, அந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நல்லா மோட்டிவேட் ஆகிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 1 monthக்கு நீங்கள் டேரெக்டாக பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 15 minutes பண்ணி பாருங்கள். 1 monthக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கே அந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு இன்னும் அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இன்னும் ஸ்பீடு கொட்டி பார்க்கலாம் அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட பெனிஃபிட்டுக்கு தான், உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககோன், லான்ச் பேட், ரிதம் ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்லேருந்து ஆண்ட்ராய்டு ஆப்பும் நம்ம வச்சுருக்கிறோம், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு. மறக்காமல் கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லெசனில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் வேணும், நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் தேவைப்படும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் வேணும்ல, வாங்க சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணலாம்.